துலாம் ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியால விலகும் உறவுகள், ஒரு நட்போ அல்லது ஒரு உறவோ உங்களை விட்டு விலகி போகலாம். ஒரு நெருங்கி பழகியவங்களோட மனக்கசப்புகள் வரலாம், அல்லது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேசாம கூட இருக்கலாம். அதே சமயத்துல கணவன் மனைவிக்குள் கூட கொஞ்சம் இடைவெளிகள் இருக்கக்கூடிய மாதம் தான். கருத்து வேறுபாடுகள் இருக்கும், வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏதாவது நல்லதே சொன்னா கூட அதை தவறா புரிஞ்சுக்கிற சூழ்நிலை குடும்ப வாழ்க்கையில இருக்கும். ஆனா வருமானம் வரும். 2 குடிவன் 8ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சி என்பது உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ், பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அதுல வருமானம் வரும். 2ஆம் இடத்தையே செவ்வாய் பார்க்கறதுனால வருமானம் வரும். பட் விரயங்களும் சுப விரயங்கள், பிள்ளைகள் வகையில செலவுகளும் வரும். அதே சமயத்துல சூரிய பயிற்சியை பொறுத்தவரை உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில நல்லா இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் முதல் 16 நாள் 9ஆம் பாவகத்தில் இருக்கு. 9ஆம் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வரக்கூடிய புதன் வக்ரம் பெற்று 9ஆம் பாவகத்திலே இருக்கு. இப்போ அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது தந்தை வழி உறவுகளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். சொத்துக்கள் வகையில செலவுகள், வீடு வகையில செலவுகள், அல்லது சகோதர வழியில சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் வக்ரம் விரையாதிபதியாகவும் வராரு. புதன் வக்ரம் ஆகுறது துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நெகட்டிவான விஷயம்தான். அப்போ புதன் வக்ரமானாக குறிப்பா விற்கிறது, சொத்து விற்கிறது அல்லது வாங்குறது, இதுல ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த காலகட்டத்துல ஒப்பந்தங்களை கிளியரா படிச்சு பார்க்கணும். தொழில் மூலியான ஒப்பந்தங்களாக இருந்தா கூட கிளியரா படிச்சு பார்க்கணும், இல்லைன்னா ஏமாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள், கொடுத்த பணத்தை வாங்க முடியல, இப்ப கேட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை. ஜூலை 24ஆம் தேதி வரலும் வக்கரமா இருக்கும் இந்த புதன். இந்த வக்கர நிவர்த்தியான பின்னாடிதான் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே போல ஓவர் கான்பிடென்டால எதையாவது நீங்க பேச போய் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில மன அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். ஏற்கனவே துலாம் ராசிக்கு வேலையில பிரச்சனை. 2025 டிசம்பர் மாதத்துல இருந்தே வேலையில ஒரு நெருக்கடி, அல்லது வேலையை விட்டிருப்பீங்க, அல்லது சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம அன்சாட்டிஸ்பைடோடய வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சில பேர் இடமாற்றங்கள் அடைஞ்சிருப்பீங்க. ஆனாலும் உரிய ரெகக்னிஷன் இல்லைன்ற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த குரு 10ல உங்களுக்கு உச்சம் பெறுறது ஒரு நன்மைதான். 6 குடிவன் 10ல இருக்கும் போது புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பிசினஸ் ஐடியாக்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த மாசத்துல பிற்பகுதியில உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, வேலை விட்டுட்டேன், நானு வேலை தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதி, அதாவது ஜூலை 18ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா முதல் பகுதியில நீ கொஞ்சம் அலைச்சல், பயணங்கள் இந்த மாதிரி இருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. புதிய வாய்ப்புகள் வருதுன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு பிற்பகுதியில சான்சஸ் உண்டு. அதாவது இந்த சூரிய பயிற்சி, சூரியன் கடகத்துக்கு வரும் ஜூலை 17ஆம் தேதி, ஆடி 1ஆம் தேதி. அப்போ ஜூலை 18ல குருவை அஸ்தங்கப்படுத்துறார். குரு சூரியன் 10ஆம் பாவகத்துல ஒரு நல்ல அமைப்பு. இது சிவராஜ் யோகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சூரியன் 10ல இருந்தா திக் பலம். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான நல்ல செய்திகள் வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ அல்லது நல்ல ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. வேலை உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும். அதே போல மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும், மதிப்பு மரியாதை இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டே இருப்பீங்க, ஆனா கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கும். ஆனா பழைய இடத்துல கூட உங்களை கூப்பிடலாம். நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ண இடத்துல கூட மீண்டும் போய் சேரத்துக்கான வாய்ப்பு இந்த மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கு. வேலை விஷயமா பாசிட்டிவா இருக்கு. புதிய வாய்ப்பு தேடுறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்களுக்கும். அதே போல கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்னா, 7 குடிவன் 8ஆம் இடத்துல இருக்கு. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் ரிஷபத்துல செவ்வாய் 2ஆம் பாவகத்தை பார்க்கும். அந்த வகையில வருமானம் வரும், வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் ஆஸ்யூஷலா இருக்கும். அதே சமயத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாக்குவாதங்களும் கணவன் மனைவிக்குள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்.
உங்களோட பழகிட்டு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் அல்லது நண்பர்கள் ஆகட்டும், சில பேருடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. காரணமே இல்லாமல் விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில உறவுகள் உங்களை விட்டு விலகும் வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு டெபுடேஷன் அல்லது தொழில் காரணமாக கூட சற்று பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால தாம்பத்திய வாழ்க்கையில ஜூலை 24 வரலும் பெரிய மகிழ்ச்சி இல்லாம தான் இருக்கும். தாம்பத்தியம் சரியா இல்லை, நீங்க விருப்பப்பட்டாலையும் தாம்பத்தியத்துக்கான சூழ்நிலை இல்லை, அல்லது வாழ்க்கை துணைவர் விருப்பப்பட்டாலையும் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலைனால தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். இந்த புதன் விரையாதிபதி ஐஎன்எஸ் சைனஸ் ஸ்தானாதிபதியும் வராரு. 9ல இருந்து வக்கரம் ஆகும் போது, ஆட்சி வீட்டுல இருந்து வக்கரம் ஆகும் போது நீசத்திற்கு இணையான பலனை கொடுப்பாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்ல. மற்றவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துருங்க. சில பேர் திடீர்னு பயணம் கூட வரும், வெளியூருக்கு போகலாம். அதே போல சில பேருக்கு வெளியூர்ல இருந்து வேலையை விட்டுட்டு போகலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். முதல் பகுதியில கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஜூலை 18க்கு பிறகு நீங்க ஒரு முடிவு எடுங்க, உங்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆனா முதல் பகுதியில தேவையில்லாம அலைச்சல்களை தவிருங்க. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கலாம். பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை. 10ல் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு. இடத்தால உங்களுக்கு 18ஆம் தேதி தான் அஸ்தங்கம் ஆகுறாரு. அது வரலும் உச்ச குருவா தான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்தை பாக்குது. அந்த வகையில பெரிய அளவுக்கு உடல்நல தொந்தரவு வராது. மாதத்தோட பிற்பகுதியில் தான் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வரும். அதே போல அதற்கு முன்னெச்சரிக்கையா உணவு விஷயத்துல கவனமா இருங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, மன அழுத்தம் இல்லாம பாத்துங்க, வாக்குவாதங்கள் இல்லாம பாத்துங்க. யாருக்கிட்டையும் உங்களுக்கு நல்ல பேர் அப்படியே மெயின்டைன் ஆகும். உடல்நலமும் ஆரோக்கியமா இருக்கும். மனம் நல்லா இருந்தா உடலும் நல்லா இருக்கும். இந்த சொந்த வீடு வாங்குறது, சொத்துக்கள் விற்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இதை ஆடி மாசம் முடிஞ்ச பின்னாடி நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அது வரலும் அக்ரிமெண்ட் எதுவும் சைன் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதே போல இந்த ராசியாதிபதி சுக்கிரனை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் இருக்கும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவுடன், 5ஆம் இடத்துல ராகு. இந்த ராகுக்கு சுக்கிரனோட பார்வை பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு விரும்பிய கோர்ஸ் கிடைக்கிறது, அல்லது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது, பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கான வரன்கள் வர்றது, இந்த மாதிரி பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும். 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கும் போது ராசியாதிபதி போய் 11ஆம் பாவகத்தில் இருக்கனால லாப நோக்கோடு செயல்படுவீங்க. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கூட கிடைக்கும். அதே சமயத்துல செலவுகளும் பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் நிறையவே வரும். இந்த சுக்கிரன் 11ஆம் பாவத்திலிருந்து கேதுவுடன் இணைஞ்சிருக்கனால ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடுகள் காட்டுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. சோ பாசிட்டிவான விஷயம் தான். ராகு சுக்கிரனுக்கு தொடர்பு இருக்கிறதுனால புத்தியால் வெல்வீங்க, புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க, நல்ல தந்திரமாவும் செயல்படக்கூடியவராகவும் இருப்பீங்க. 6ஆம் இடத்துல சனி. இந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நிலையில நன்மைதான். 6 குடிவன் உச்சமாகிறாரு. அந்த வகையில உங்களுக்கு பழைய சொத்தை விற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். பட் ஆனா உங்களுக்கு ஜூலை மாசம் முடிந்த பின்பு அதற்கான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்திங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை. பழைய சொத்து, விற்க முடியாத சொத்து, இந்த நேரத்துல அக்ரிமெண்ட் போடாம ஜூலை 24க்கு பிறகு அக்ரிமெண்ட் போடலாம். ஒரு வேலை தொழில் மாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நிறைய பேருக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. அந்த வேலை அல்லது தொழில் மாற்றம் என்பது உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். ஒரு துணிந்து உங்க ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு பிசினஸ் பண்றதா அல்லது வேலையிலேயே கண்டினியூ பண்றதான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த நேரத்துல செயல்படுங்க. இந்த சனி ஜூலை 26ஆம் தேதி வக்கரமாகும். இந்த வக்கரத்திற்கு தனியா வீடியோ போடுறேன். ஆனா வக்கரம் ஆகிறதுக்கு என்ன பலன், 6ஆம் இடத்துல இருந்து சனி வக்கரம் ஆகும் போது என்ன பலன்னாக்க இதை உங்க ஜாதகத்தோடு நீங்க நினைச்சு பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தாக்க இருக்கிற வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகள், நீங்க வெளி போலான்ற எண்ணங்கள், இடமாற்றம் சிந்தனைகள் இதெல்லாமே இருக்கும். நீங்க இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஜூலைல இருந்து இடத்துல நவம்பர் மாசத்துக்குள்ள அது ஏற்படும். இந்த வக்கர காலத்துல அப்படி இடமாற்றம் ஏற்பட்டாலும் பாசிட்டிவா இருக்கும். உங்களுக்கு புதிய வாய்ப்பும் கிடைச்சிரும், ரெகக்னிஷன் கிடைச்சிரும் உங்க வேலைக்கு. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகாம இருக்கு அப்படின்னாக்க இந்த வக்கர காலத்துல நீங்க இடமாற்றம் செய்யாம இருக்கிறது நல்லது. இடமாற்றம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும். ஆனா ஒர்க் பண்ற இடத்துலயும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருக்கும். உங்களை நிரூபிக்கிறதுக்காக நிறைய போராடணும். நீங்க வெளியே போலான்னு இந்த நேரத்துல முடிவு பண்ணி வேலையை விட்டுட்டீங்கன்னாக்க இன்னொரு வேலை கிடைக்காம நவம்பர் வரலும் வேலை இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். ஸோ உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைன்னா நீங்க பொறுமையா இருக்கிறது நல்லது. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா தனியா வீடியோ போடுறேன். அதே சமயத்துல இந்த மாசத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் பாவகத்துல மாதத்தோட இறுதியில சூரியன், மேலும் மாதத்தோட தொடக்கத்தில இருந்தே குரு இருக்கும். அந்த வகையில நிதி நிர்வாகம், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில், அக்கௌண்ட்ஸ், ரியல் எஸ்டேட்டு, ஆடிட்டிங், இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்கள், விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு
நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானம் ஆஸ் யூசுவலா வந்துகிட்டு இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஊதிய உயர்வோட அல்லது பதவி உயர்வோட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஃபேவரபிளான டிரான்ஸ்பர் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு கூட நான் சொன்ன துறைகளில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து சிறப்பா படிப்பீங்க. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. +1 +2 முடிச்சுட்டு உயர்கல்விக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில அலைச்சலா இருக்கும். எதையுமே கிடைக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஜூலை 24க்கு பிறகு உங்களுக்குமே பாசிட்டிவா இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற விரும்புற கோர்ஸே கிடைக்கிறதுக்குமே சான்சஸ் இருக்கு மாதத்தோட பிற்பகுதியில. சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துலாம் ராசியில் இருக்கும். இந்த சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அல்லது சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இல்லாம வாக்குவாதங்களை தவிர்த்திருங்க. அதே போல சில உறவுகள், சில நண்பர்கள் உங்களோட பழகிட்டு இருக்கிறவங்க உங்களை விட்டு விலகி போகலாம் அல்லது மனக்கசப்புகள் ஏற்படலாம். உறவுகளால கூட மனக்கசப்பு ஏற்படலாம். குறிப்பா அந்த சகோதர வழி உறவு அல்லது உங்களுடைய நட்பு வகையில சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு வேலையில ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை மாதத்தோட தொடக்கத்தில் இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில உத்தியோகம் தொடர்பான இழுபறிகளும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் மாறும். புதிய வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தேவையற்ற பயணங்கள் அலைச்சல்களை தவிர்த்துருங்க. பணம் சம்பாதிச்சாலே பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில நிறைய செலவுகள் ஆகும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் இங்க இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நட்புக்கள் வகையில கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் போன்றவை வரும். கணவன் மனைவிக்குள்ளும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டம். விட்டு கொடுத்து போறவங்க கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி வாக்குவாதங்கள் செய்யாம பொறுமையா இருக்கணும். அதே போல மன அழுத்தங்கள் இருக்கும். மன அழுத்தத்தால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. குறிப்பா பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள் இந்த காலகட்டத்துல வழக்கு போறது அல்லது டிவோர்ஸ்க்கு போலான்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்றது நல்லது. கொஞ்சம் 1 மாசம் பொறுமையா இருங்க, 1.5 மாசம். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஜாதகம் பார்த்து அந்த முடிவு எடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படும். புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு மாதத்தோட இறுதியில கிடைக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்குமே வருமானம் மாதத்தோட பிற்பகுதியில சிறப்பாகவே இருக்கும். ஒரு மரியாதை கிடைக்கும். வேலை செஞ்சாலும் அதுக்குரிய மரியாதை கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதி நிலைமை ஏற்றத்தாழ்வா இருக்கும். கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். பிள்ளைகள் வகையில நிறைய செலவுகள் வரும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வாழ்க்கை துணைவரை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது வெளியூர்ல வேலை விஷயமா கொஞ்சம் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வருமானத்தை மீறிய செலவுகள் நிறைய வரும். அதனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. கடன் படுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கையா இருங்க. அதே போல வாழ்க்கை துணையோர் வகையில செலவுகள் அல்லது வாழ்க்கை துணையோர் வகையில கருத்து வேறுபாடுகளும் இந்த காலகட்டத்தில் வரும். இருவரின் அதாவது பெற்றோர்களின் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில் நல்லா இருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சில நேரங்களில் விட்டு கொடுத்து பொறுமையா போறது நல்லது. அதே போல நட்புகள், உறவுகள் வகையில ஓவர் கான்பிடென்ட்ல எதுவுமே கருத்து சொல்லாம பொறுமையா இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு கலவையான பலன் தான். ஒரு கொஞ்சம் சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். நிதி நிலைமையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்துல எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சா சிறப்பா இருக்கும்னாக்க சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளை தரிசிச்சுட்டு துளசி மாலை முடிஞ்சா அணிவித்து தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.